ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங். ஓகே கேஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா காஜாகுட்டா எபிசோட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபைட் சீன்ஸ் இருக்குது. எல்லாமே வேறு லெவல் தரமான ஃபைட் சீன்ஸு. ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் என்னோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸோ அல்லது வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் கண்டிப்பாக வந்து சரி பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் எபிசோடில் என்ன நடந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பெரிய பிட்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் யார் க்ரைம் பண்ணாலும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்குள்ளே தள்ளுறது தான் வழக்கம். அந்த குழியில் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற எல்லா குப்பையும் சரி, அந்த சீவேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிட்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ண இடத்துல இருந்தனால அவனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிட்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. தள்ளிவிட்டோடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வருது. ஸோ அதுக்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தப்பிக்க பார்க்குறான். ஸோ பிட்கிட்ட இந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சிட்றான். பட் வந்து தப்பிச்ச உடனே அங்கே இருந்த குப்பையெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக கன்வெர்ட் ஆயிடுது. அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரில. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கப்பவே டப்புன்னு இன்னொரு குழிக்குள்ளே விழுந்துடுறான். விழுந்த உடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஸ்கெலிட்டெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி அள்ளு விட்டுருது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் திரும்ப வருது. அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அழுக்கான இடமா இருக்குது. அவனால் மூச்சு கூட விட முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் லைக் அவ்வளோ ஃபில்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம ஹீரோவால் மூச்சு கூட விட முடியல. அங்கே இருக்க காற்று சுவாசிக்கிறனாலே நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகி லைக் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளட் மூலயமா வாமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடுறான். ஏன்னா அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குப்பையெல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த இடம் எவ்வளோ ஸ்மெல், அதாவது பேட் ஸ்மெல் கொண்ட இடமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. லைக் இந்த மாதிரி நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம் லைக் அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வருது. அந்த இடத்துல ஜூடோ வந்து பார்த்தீங்கன்னா இறக்குற சீன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு லைக் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வருது. ஸோ ஓகேடா, இதுக்கப்புறம் நம்மளை காப்பாற்ற எவனும் வரமாட்டான், நம்மளை நாம தான்டா காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எடுத்து அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவர் மாதிரி ட்ரிகர் ஆகுது அவனோட க்ளவுஸில் இருந்து. அவன் எந்த பவர், அதாவது எந்த விதமான ஒரு பொருளை தட்டாலும் அந்த பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ப்ளஸ் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. பிகாஸ் இவன் இங்கே எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லைக் பம்ப் மாதிரி தான் எடுக்கிறான். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அடிக்கிற அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மான்ஸ்டர் தலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செதறுது. ஸோ இவன் ஃபைட் போடுறத அந்த இடத்துல இன்னொருத்தன் பார்த்துட்டு இருக்கான். இவன் யாருன்னு தெரில நமக்கு. பட் அவன் பைனாக்குலரில் வச்சு நம்ம ஹீரோ ஃபைட் போடுறத பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும், இந்த மான்ஸ்டர் கிட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடித்து அவன் வந்து எதனா இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவன் வந்து எதனா ஃபைட் பண்ணுறான். பட் அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து திரும்ப வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ லைக் அவனால் மூச்சு விட முடியல. இந்த மாதிரி ஒரு 4-5 மான்ஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை துரத்திட்டு இருக்கு. என்ன பண்ணுறேன்னு தெரில. லைக் ஒரு கட்டத்தில் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபம் அதிகமானனால அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகுது. அதாவது அவன் க்ளவுஸ்லேருந்து இன்னொரு பவர் ட்ரிகர் ஆகுது. கையில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகுடு மாதிரி இருக்குது. அதை எடுத்து ஒரே அந்த மான்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபைட் பண்ணி டிஃபீட் பண்ணிடுறான். அங்கே இருந்தால் லைக் ஒரு லைக் 5 மான்ஸ்டரில் ஒரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மான்ஸ்டர். அதில் 4 மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணிடுறான். ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை துரத்தி மறுபடியும் வந்துட்டுருக்கு. சரிடா, இதையும் ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் வேவ் மாதிரி பார்த்தீங்கன்னா விழுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பறந்து போய் கீழே விழுகிறான். ஸோ விழுந்த உடனே அவனை ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருந்தவன் நம்ம ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி அவனுக்கு ஒரு மாஸ்க்கும் கொடுக்குறான். ஸோ இவன் யாரா எப்போ இந்த இடத்துல மனுஷங்கள்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஷாக். அது இல்லாமல் வந்துன்னா நம்ம உதவி இருக்க நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட டவுட் இருக்குது. அந்த டவுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்குறான், நீ யார், நீ எங்கேருந்து வர, இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ இந்த மான்ஸ்டர்லாம் என்ன மான்ஸ்டர், ஏன்டா இந்த இடம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்பே என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைகை கொடுக்குறான். அதாவது பேசாத வாய மூடு அப்படிங்கிற மாதிரி சைகை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கான். லைக் அதை நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் பொருட்படுத்தவே இல்லை. அவன் ஏன் பேசக்கூடாதுன்னு லைக் நினைக்கல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு இருந்த எல்லா டவுட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறந்து சொல்கிறான், நீ கத்தாதடா, நீ கத்துறதுனால தான் இந்த மிருகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. நம்ம பேசுகிற சவுண்டை வச்சு தான் இந்த மிருகம் வருது. இப்போ உன்னால தான் இந்த மிருகம் எல்லாமே மறுபடியும் வந்துட்டுருக்கு. இப்போ நான் தான் போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருந்த கொடையை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ கொடையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பவர் வருது. அங்கே இருந்த ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கே இருந்த எல்லா மான்ஸ்டரையும் கொண்டுட்டு அங்கே இருந்த ஃபைனலாக இருக்க ஒரு பெரிய மான்ஸ்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடை மூலியமாகவே வச்சு அவன் கொண்டாடுறான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பெரிய ஷாக். எப்படா ஒரு சின்ன கொடையை வச்சு இவ்வளோ ஃபைட் போடுறான் இவன் இந்த பவர்லாம் இவனுக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கில் இருக்கான். பட் அந்த ஷாக்கில் இருக்கப்போ நம்ம ஹீரோ அன்கான்ஷியஸ் ஆகி மயங்கி கீழே வந்துடுறான். மயங்கி கீழே வந்து அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்குள்ளே போகிறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டோ வந்து நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி உயிர் இல்லாத பொருள் மேலே நம்ம அதிகமாக அன்பு வச்சுருந்தோம்னா அதுக்குள்ளே ஒரு சோல் வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ ஹீரோ வந்து கேட்குறான், அப்போ இந்த க்ளவுஸ்குள்ளேயும் ஒரு சோல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். டப்புன்னு கேட்டோடனே அவன்
நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸ்லேருந்து எழுஞ்சிக்கிறான். ஸோ எழுந்த பிறகு இவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கட்டி போட்டு என்ஜின் வந்து ஒரு இடத்துக்கு தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோ எங்கடா கூப்பிட்டு போகிறேன், என்னை விட்றா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கான். நான் ஒருத்தனை பழி வாங்கணும், நான் எப்படியாவது மேலே போய் என்னோட ஃபேமிலி க்ளோஸ் மெம்பரை கொண்டவனை வந்து பார்த்தீங்கன்னா நான் பழி வாங்கணும், என்னை எப்படியாவது அவுத்து விடு, நான் எப்படியாவது மேலே போகணும் அப்படிங்கிறான். அப்போ என்ஜின் வந்து என்ன சொல்கிறான், இங்கேருந்து நீ மேலே போறியா, மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ அந்த இடத்த பாரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கீழே தள்ளி விட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அதாவது அது ஒரு தனி பிளானட் மாதிரி, சின்ன பிளானட் மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிதந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறோம். நம்ம ஹீரோக்கு எப்படி போகணுன்னு தெரில, பட் இருந்தாலும் சொல்கிறான், இல்லை நான் எப்படியாவது அங்கே போய் அவனை கொன்னே ஆவேன் அப்படிங்கிறான். சரி, அதுக்கு முதல்ல நீ இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறியான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு தரத்தன்னு இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல போட்டுடுறான். அங்கே போட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4-5 மனுஷங்க இருக்கானுங்க. என்ன இடம்னு தெரில, எப்படா இந்த இடத்துல மனுஷங்களாம் வாழ்கிறானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஷாக். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்களாம் சொல்கிறானுங்க, நீங்கள் மேலே தான் உன்னோட உலகம்னு நினச்சிட்டு இருக்க, பட் மேலே உன்னோட உலகம் இல்லை, இதுதான் ரியல் உலகம். நீங்களாம் மேலே போயிட்டு மேலே போடுற குப்பையால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட உலகம் சேதமாகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஒரு குப்பை இதில் இருந்து தான் வந்திருக்கான். பட் இந்த இடத்துல வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து இந்த மாதிரி அவனை கேட்குறாங்க. ஸோ எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே ஒரே ஷாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் யாருமே உயிரோடு வந்ததில்லை. நாங்கள் யார் வந்தாலும் அவங்களோட உடம்பு, கை, கண்ணு, காண்டு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து விற்றுருவோம், ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வேலை போகும். பட் நீ உயிரோடு வந்திருக்க, நீ எவ்வளோ வேலை போக போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனை கட்டி போட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுறானுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்களோட உலக குப்பையாக இந்த மாதிரி குப்பைமேட்டு ஆனதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கவங்க தான். ஸோ மேலே இருக்கவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஸ்பிரிட்டில் இருந்து தான் வந்திருக்கான். அதனால் அந்த கோபத்தில் நம்ம ஹீரோ மேலே காமிக்கலான்னு பார்க்குறானுங்க. அங்கே இருந்த ஒரு குப்பை சாப்பாடு எடுத்து நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிட் பண்ணி நம்ம ஹீரோவை ஊட்டி விட்றான். இந்த கேங் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கோபத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவன் வெளிப்படுத்துகிறான். இருக்கிறதுல ரொம்ப அசிங்கமான ஒரு ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கோபம் அதிகமாக இருக்குது. மேலேயும் ஏன்டா இப்படி இருக்கீங்க, கீழேயும் மனுஷங்க இப்படி தான் இருக்கானுங்க, இவனுங்களுக்கெல்லாம் திருந்தவே மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையை அப்படியே கடிச்சு அவனோட கையில் இருக்க அந்த தோலையும் வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். அவன் சொல்கிறத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அவனை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோவை. அது மேலேயா இருக்கட்டும் கீழே இருக்கட்டும் எல்லாருமே அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்கிறனால நம்ம ஹீரோக்கு சரியான கோபம் வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா பவரோட உச்சத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா போயிடுறான். போனதுக்கப்புறம் அவன் தொடர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான வெப்பன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. அந்த செயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைன் வர செயினாக கன்வெர்ட் ஆகுது. அவன் டயர் எடுத்து அடித்தானா அந்த டயரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக்ஸ் வருது. அதை பார்த்தோன்னே இன்ஜினுக்கு ஒரே ஷாக். ஏன்னா எல்லாத்தாலையும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் நம்ம ஹீரோ மட்டும் எந்த விஷயத்தை தொட்டாலும் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினால் வந்து பார்த்திங்கன்னா அம்பர்லாவை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் நம்ம ஹீரோ க்ளவுஸுங்கிறனால அவன் அந்த க்ளவுஸை வச்சு எதை தொட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான். ஸோ வந்துட்டு உன்னோட பவர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ என்னோட டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா, என்னோட டீம் பேர் கிளீனர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், இந்த பவர்லாம் எப்படி எனக்கு வருது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இன்ஜின் சொல்கிறான், நமக்கு ரொம்ப லவ் பண்ணுற அந்த பொருள் மேலே ஒரு சோல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த சோலில் இருக்க பவரை தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஜின் வந்து கன்வே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி சோலில் இருக்க அல்லது அந்த பொருளில் இருக்க பவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபைட் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிவ்வர்ஸ்ன்னு பேர். நீயும் ஒரு கிவ்வர்ஸ் தான், நானும் ஒரு கிவ்வர்ஸ் தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி கிவ்வர்ஸாக இருக்காங்க. அந்த கிவ்வர்ஸ்லாம் சேர்ந்த ஒரு டீம் தான் கிளீனர்ஸ். ஸோ நீ என்னோட கிளீனர்ஸுங்கிற டீமில் வந்து சேர்ந்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ஜின் வந்து நம்ம ஹீரோவை பற்றி கேட்குறோம். நம்ம ஹீரோவும் அந்த பவர்ஸ் பற்றி நிறைய ஸ்டடி பண்ணணும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதோட எபிசோட் 2 வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது நெக்ஸ்ட் வீடியோலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் பண்ணணுமாலும் அல்லது என்னோட எக்ஸ்ப்ளனேஷனில் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.